அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ச்சியாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி நாம் இந்த சேனலின் மூலமாக பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் முதலாவது பாகம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பாகத்தை பார்க்காதவர்கள் கீழே உள்ள லிங்கினை பயன்படுத்தி பார்த்து கொள்ள முடியும். இன்று நாம் பார்க்க இருப்பது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கமா முக்கர்ரமாவில் தனிமையில் விட்டு வந்து பின்னால் பல வருடங்கள் கழித்து அன்னை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்கு திரும்ப செல்கிறார்கள். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்ப்பதற்காக வேண்டி மக்கமா நகர் செல்கிறார்கள். அங்கு சென்ற பின்னால் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறு வயது பிள்ளையாக வளர்ந்து இருந்தார்கள். அந்த கட்டத்தில் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரியாது, யாரென்று கூட தெரியாது. அதற்கு பின்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள். சந்தித்த பின்னால் எவ்வளவு சந்தோஷத்தில் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். இவ்வளவு காலமாக தந்தையும் மகனும் பிரிந்திருந்து சந்திக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷத்தில் மகனும் அவளுடன் எதிர்பார்த்திருந்திருப்பார் தந்தையை காணாமல். அதேபோல் தந்தையும் எவ்வளவு அவளுடன் மகனை பார்ப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. அதற்கு பின்னால் அல்லாஹுடைய சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை இத்தோடு நின்று விடவில்லை. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக நெருப்பில் இட்டு சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் பிள்ளை பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் பிள்ளையையும் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தனிமையில் ஒரு பாலைவனத்தில் விட்டுவிடும்படி அந்த அல்லாஹுடைய கட்டளை, அதையும் நிறைவேற்றினார்கள். இத்தோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை முடியவில்லை சகோதரர்களே. அடுத்த சோதனை தான் ஆரம்பமாகிறது. ஒரு நாள் பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் காணுகிறார்கள். மகனை அறுத்து பலியிடுவது போன்று கனவிலே காணுகிறார்கள். அடுத்த நாளும் அதே கனவை காணுகிறார்கள். அதற்கு அடுத்த நாளும் அதே கனவை காணுகிறார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இது வஹி, அல்லாஹுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய கட்டளை என்று சொன்னால் அதை அணுவளவு கூட சிந்திக்க மாட்டார்கள், செய்து விடுவார்கள். அதற்கு பின்னால் இந்த விடயத்தை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போய் சொல்கிறார்கள். யா புனைய இர்கப் மஅனா, என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவது போன்று நான் கனவு கண்டேன் என்று அந்த தந்தை மகனிடம் பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் சகோதரர்களே? யா புனைய, என் அருமை என் அருமை மகனே என்று தான் பேசுகிறார்கள். அதே போல அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், யா அபதி, யா அபதி என்று சொன்னால் என்ன? என்னுடைய அருமை தந்தையே. யா அபதி இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என் அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். என்னை பொறுமையாளர்கள் என்றும் ஒருவராக என்னை காண்பீர்கள் என்று தந்தையிடம் மகன் இப்படி அழகான வார்த்தைகள் கொண்டு பேசுகிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில எமது வாழ்க்கையிற்கு படிப்பினை இருக்கிறது. எமது பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், எமது குடும்பத்தில் எப்படி பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, தந்தை எப்படி பிள்ளைகளோடு நடந்து கொள்ள வேண்டும், அதே போல் பிள்ளைகள் தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முழு படிப்பினைகளும் இந்த வாழ்க்கை வரலாறு குறிக்கிறது சகோதரர்களே. அதே போல் தந்தை கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை பேச வேண்டும். அதே போல் பிள்ளைகள் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு தந்தையுடன் பேச வேண்டும்.
இது நமக்கு இந்த சம்பவம் உணர்த்துகிறது. அதே போல இந்த இவ்வளவு ஈமான் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்வதற்கு காரணம் யார்? அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். ஏன் இவ்வளவு காலமும் ஒரு தந்தை இல்லாமல் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த குழந்தை, அந்த தாயின் அரவணைப்பில் வளர்ந்த குழந்தை எவ்வளவு ஈமானோடு இருக்கிறது சகோதரர்களே. அந்த தாயின் அரவணைப்பால் எவ்வளவு ஈமான். தந்தை சொன்ன ஒரு சொல், அதற்கு பிள்ளையின் பதில், உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள். எவ்வளவு ஈமான். என்று நாம் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. எமது மனைவிமார்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நாம் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது? அதற்கு பின்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் வழியில் ஷைத்தான் குறுக்கிட்டு, உமக்கு இவ்வளவு காலத்துக்கு பின்னால் கிடைத்த ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை நீர் பலி கொடுக்கப் போகிறீர் என்று பல முறை ஷைத்தான் தடுத்து கொண்டே இருந்தான். போகும் போதெல்லாம் இவர்கள் அதை பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருந்தார்கள். பின்னால் வந்து ஷைத்தான் தடுத்து கொண்டே இருந்தால், அதற்கு பின்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை எடுத்து ஷைத்தானுக்கு அடித்து எறிந்தார்கள். அதைத்தான் நாம் இன்று ஹஜ்ஜுக்கு சென்றால் மினாவிலே கற்களை எறிகின்றோம். ஏன் கற்களை எறிகிறோம்? அங்கும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் நினைவு கூறப்படுகிறது சகோதரர்களே. இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு தியாகங்களை மேற்கொண்டார்கள் சகோதரர்களே. அதன் பின்னால் அறுப்பதற்காக வேண்டி கத்தியை எடுத்தார்கள், அறுபடவில்லை. அந்த கத்தியை சொல்லப்படுகிறது, அந்த கத்தியால் கல்லை பிளக்க முடியும் என்றாலும் அறுபடுவதில்லை. ஏன்? அல்லாஹுடைய நியதி, அறுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய நீதி இல்லை. அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி கொடுத்த ஒரு சோதனையை அன்றி அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி கொடுத்த விடயம் அல்ல. அதற்கு பின்னால் அந்த சோதனையிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை அனுப்பி அந்த ஆட்டை குர்பான் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். சகோதரர்களை, நாம் இதன் மூலம் படிப்பினை பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹுடைய சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பல்வேறு கட்டங்களில் கஷ்டங்கள், துன்பங்கள் வந்திருக்கலாம், அதை சகித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி சகித்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பெரியதொரு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நாம் நபிமார்கள், ஷஹதாக்களுடைய, நல்லோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அதன் மூலம் எமது ஈமானை அதிகரிக்க செய்த நல்லோர்கள் கூட்டத்தில் எம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து உமது உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் இதை பார்த்து அவர்களும் படிப்பினையாக எடுத்தால் உமக்கும் இதில் நன்மை பங்கு உள்ளது. அதனால் இந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து உமது உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. இது போன்ற வீடியோக்களை நபிமார்கள் வரலாறுகள், அதே போல சஹாபாக்கள் வரலாறுகள் போன்ற இஸ்லாமிய சருத்தங்கள் போன்ற இது போன்ற பிரயோஜனம் உள்ள வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்கு எமது ரௌலத்துஸ் ஸாலிஹீன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.